ஜோஜு ஜார்ஜோட படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? லப்பர் பந்து படம் டைரக்டரோட அடுத்த படம் என்னன்னு தெரியுமா? சிவா மனசுல சக்தி பார்ட் 2 ரெடி ஆயிடுச்சு போலயே. மலையாள இண்டஸ்ட்ரியில் திடீர்னு நடிகர்கள்லாம் படப்படன்னு உருவாகிட்டே இருக்காங்க. நமக்கும் தெரிஞ்சது தான். என்னதான் அவங்க இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நாள் இருந்தாலும் திடீர்னு ஒரு எக்ஸ்போஷர் ஏதோ ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா கிடைக்கும். அந்த மாதிரி தான் ஜோஜு ஜார்ஜை சொல்ல முடியும். ஏன்னா இவர் இப்போ ரீசெண்டாக தமிழில் அப்படின்னு பார்க்கும்போது தக் லைஃப்ல நடிச்சிருந்தாரு. ரெட்ரோவில் சூர்யாவுடைய அப்பா கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி இவருக்குன்னு வரக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படியே கேட்ச் பண்ணி மலையாளத்தில் போனோம்னா அவர் இயக்குனராகவும் சரி இல்லை நல்ல நடிகராகவும் சரி அப்படியே நிறைய படங்கள் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக கூட பனி அப்படின்ற படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு அவருடைய டைரக்ஷனில். அந்த படமும் ஒரு நல்ல ஹிட் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். அடுத்ததாக மறுபடியும் மலையாள இயக்குனரோடய சேர்ந்து ஒரு கமர்ஷியல் படம் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் வரவு அப்படின்ற படம். ஷாஜி கைலாஷோடைய இயக்கத்தில் இந்த திரைப்படம் உருவாகுது. இந்த படத்துடைய ஷூட்டிங் மூணாரில் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் திடீர்னு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவருக்கு அடிபட்டிருக்கு. இதனால் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதுக்கப்புறமா அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து கொஞ்ச நாள் ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். ஒரு 2 days மட்டும் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாராம் ஜோஜு ஜார்ஜ். அதனால் இந்த படத்துடைய ஷூட்டிங் எக்காரத்து கொண்டு நிற்காது, கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் பரபரப்பாயிருச்சு. பிரியதர்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அவருமே மலையாளத்தில் நிறைய திரைப்படங்கள் பண்ணியிருக்காங்க. மோகன்லாலுடைய ஆஸ்தான் இயக்குனர்னு சொல்லலாம். 33 திரைப்படங்களுக்கு மேலே வரிசையாக ஹிட்டு அப்படின்ற மாதிரியும் சொல்ல முடியும். இப்படி இருக்கும்போது மலையாளம் தமிழ் அப்படின்னு சொல்லி பை ஈக்குவலாக அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி இயக்கிட்டு வந்துட்டு இருக்கார். இந்த நிலையில் அவர் ஷாருக் கானை வச்சு எடுத்தது, அக்ஷய்குமார் வச்சு எடுத்தது, சல்மான் கானை வச்சு எடுத்தது, இந்த மாதிரியான படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட். ஆனால் மறுபடியும் அவர் ஹிந்திக்கு போகாமே இருக்காரு. அது ஏன்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் சல்மான் கான் இப்போவும் டேட்ஸ் கொடுக்க ரெடியாக தான் இருக்காங்க. பிரியதர்ஷன் அவர்கள் ஓகே சொன்னால் எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஈவன் அதுக்கான கதையுமே அவர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் வெறும் சல்மான் கான் மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு பேன் இண்டியா திரைப்படமாக அண்ட் அது ரொம்ப ஸ்ட்ராங் பேன் இண்டியா திரைப்படமாக மலையாளத்தில் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஹிந்தியில் ஒரு நல்ல பேன் இண்டியா படங்கள்லாம் வருது, தமிழில் பேன் இண்டியா படங்கள்லாம் வருது. அதே மாதிரி மலையாளத்துலேயும் ஒரு ஸ்ட்ராங்கான பேன் இண்டியா திரைப்படத்தை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிரியதர்ஷன் பிளான் பண்ணிட்டு இருக்கிறதும் அதனாலேயே எல்லா நடிகர்கள்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. சீக்கிரமாகவே எல்லாத்தையும் ஒரு மகா சங்கமமாக வச்சு ஒரு படத்தை எடுத்து மலையாள இண்டஸ்ட்ரிக்கே மறுபடியும் ஒரு பெரிய பெருமை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா இப்போ தகவல் வந்திருக்கு. அதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்காராம். கூடவே எல்லாருக்கிட்டையும் இந்த இன்ஃபர்மேஷனையும் காதில் போட்டுட்டு இருக்காங்க, யார் யாரெல்லாம் தேவைப்படுதோ. ஆனால் அவங்க எல்லாருக்கிட்டையுமே பேசி ஒரே டைமில் ஒரு சூப்பரான அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். போன வருஷம் செப்டம்பர் 20 ஒரு அறிமுக இயக்குனர் நம்மளுடைய தமிழ் சினிமாவுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். லப்பர் பந்து அப்படின்ற படம் மூலிமா. தமிழரசன் பச்சமுத்து. தமிழரசன் பச்சமுத்துடைய இயக்கத்தில் இந்த லப்பர் பந்து அப்படின்ற படம் யாருமே எதிர்பாராத மாதிரி ஒரு நல்ல கிரேட் வாங்குச்சு அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே இந்த படத்தை பற்றி பாசிட்டிவாக மட்டுமே தான் சொன்னாங்க. யாருமே நெகட்டிவாக இந்த படத்தை பற்றி பேசவே கிடையாது. ஈவன் இந்த ஸ்லோவாக போகுது அப்படின்னு சொன்னாலும் அது நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. இல்லை டயலாக்ஸ் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அது பிடிச்சிருந்துச்சு. காஸ்டிங் யாருமே குறை சொல்லாத மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் காஸ்டிங். இந்த மாதிரி இந்த படத்தை வடிவமைச்ச விதமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் அதிக வசூல் எடுத்த திரைப்படம் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். இப்போ கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ணுற அந்த 1 வருஷத்தில் அடுத்த படத்தோடைய அப்டேட் வந்துருச்சு. எஸ், அவருமே நிறைய கனவுகள் வச்சுருந்தார். நம்மளால் இயக்குனராக முடியுமா, அட்லீஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டராவது ஆக முடியுமா, நம்ம கதை சொன்னால் யாராச்சும் கேட்பாங்களா, இப்படிலாம் நிறைய கேள்விகள் இருக்கும்போது லப்பர் பந்து அப்படின்ற ஒரு படம் வந்ததுக்கு அப்புறமா அவர் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எல்லாருக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஈவன் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நிறைய பேர் அவர் கூப்பிட்டு வாழ்த்துக்களை சொன்னது, பக்கத்தில் இந்த படத்தை பற்றி நிறைய பாசிட்டிவான ரிவ்யூஸ் கொடுத்தது, இது எல்லாமே அவரை அதிக அளவில் பாப்புலர் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நிலையில் அடுத்ததாக யாரோட ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படின்றத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் டி தனுஷ் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் தனுஷுமே இப்போ இட்லி கடை படத்தோடைய ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததாக அவரும் நிறைய திரைப்படங்கள் பாலிவுட்டில் ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அது இல்லாமல் தமிழ்லேயும் இன்னும் 2-3 படங்கள் வெயிட்டிங்கில் இருக்குது. கூடவே இப்போ தமிழரசன் பச்சமுத்தோட ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. அந்த அப்டேட்டும் வந்துருச்சு. ஸோ நடிப்பு அரக்கன் அசுரனுக்கு ஆக்ஷன் கட் நான் சொல்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் நிறைய விஷயங்கள் போட்டிருந்தது இப்போ சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அது இல்லாமல் இப்போ தனுஷோட இவர் படம் பண்ண போகிறதுனால அவருக்கு உண்டான ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கதையை கொடுக்க போகிறாங்களாம். ஏன்னா இவர் சொன்ன கதையை தனுஷ் கேட்டதுக்கு அப்புறமா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இதில் என்னுடைய நடிப்பு வேணும் அப்படின்னா அதை இன்னும் கொஞ்சம் இன்ஃப்யூஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னதுனால அதுக்கேற்ற வேலைகள்லாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ சீக்கிரமாக ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் படத்துடைய ஷூட்டிங்கை ஆரம்பிச்சிருவாங்க. 2009 ஜீவா சந்தானம் இவங்களுடைய காம்பினேஷனில் சிவா மனசில் சக்தின்னு ராஜேஷோட இயக்கத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் காமெடினா அப்படி தான்ப்பா காமெடி பண்ணும் அப்படின்ற மாதிரி
ஃபென்டாஸ்டிக்கான ஒரு காமெடி படம், கூடவே லவ்வர்ஸுக்கான ஒரு ஆப்டான திரைப்படம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இதில் இருக்கிற பாட்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட். இப்படி ஒரு காம்பினேஷன் திரும்ப இணையாதான், அட்லீஸ்ட் எஸ்எம்எஸ் படத்துடைய செகண்ட் பார்ட்டாவது எடுங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு அப்படியே ஆல்டராக ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்ற அப்டேட் வந்து அது மேபி சிவா மனசில் சக்தி பார்ட் 2 தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எல்லோரும் நம்பினாங்க. ஆனால் அதுதான் கிடையாது. ஒரு ஜாலியான திரைப்படம். அதே மாதிரி ஜீவா, எம் ராஜேஷ், யுவன் சங்கர் ராஜா இவங்களுடைய கூட்டணியில் தான் உருவாக போகுது. ஆனால் அது சிவா மனசில் சக்தி பார்ட் 2 கிடையாது. அது டோட்டலாகவே வேற ஒரு திரைப்படம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. சரி, அப்போது இந்த படத்துக்கு டைட்டில் என்ன வைப்பாங்க? ஜாலியாக இருந்த ஒருத்தன் அப்படின்னு வச்சுருவோமா அப்படின்னு பிளான் பண்ணி ஜாலியாக இருந்த ஒருத்தன் அப்படின்னே இந்த படத்துக்கு டைட்டில் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்களாம். ஸோ ஜாலியாக இருந்த ஒருத்தன் அப்படின்னு சொல்லி இந்த திரைப்படத்துக்கு டைட்டில் வச்சு இனி அடுத்ததாக வரக்கூடிய எல்லா திரைப்படங்களுக்குமே கண்டிப்பாக இந்த ஜியோ படம் தான்ப்பா பெருசாக பேசப்படும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க போல். ஈவன் எம் ராஜேஷ் அந்த படத்தை சுருக்குன்னா அவர் நல்ல பேர் வர மாதிரி பிளான் பண்ணுவார். அதனால் கூட இது பிளான் பண்ணியிருப்பாரோ அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இனிமேல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றனால ஜீவாவுக்கு மட்டும்தான் இந்த கேரக்டர் சூட் ஆகும் அப்படின்ற மாதிரியே பிளான் பண்ணி இந்த படத்தை எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 16 வருஷம் கழித்து மறுபடியும் இப்படி ஒரு கூட்டணி இணைஞ்சிருக்கு. படம் ஹிட்டு சக்ஸஸ் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தெலாம் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோடைய இன்னும் அஃபிஷியல் அப்டேட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறமா கன்ஃபார்ம் பண்ணுவோம். இன்றைக்கி நம்மளுடைய சினி பூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பை ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.